கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் யோவான் 1 அதிகாரம் 3 வசனம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரை அல்லாமல் உண்டாகவில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தராகிய தேவன் இன்றி இந்த உலகம் உண்டாகவில்லை. ஆகவே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட அநேக காரியங்கள் எதனால் வந்தது, ஏன் வந்தது என்று உங்களுக்கு குழப்பங்கள் இருக்கலாம். கர்த்தர் என்றைக்கு எனக்கு விடுதலை கொடுப்பார் என்று நீங்கள் அந்த விடுதலைக்காக தவித்து கொண்டிருக்கலாம். பல விதமான பல காரியங்களில் பல வருடங்களாக உங்கள் மன விருப்பத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தராகிய தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்திருக்கிறார். அவர் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறார். அவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. ஆகவே நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையில் அனுமதித்த எல்லா விதமான பாடுகள் நெருக்கங்களில் இருந்து கர்த்தர் தாமே உங்களுக்கு விடுதலையை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 8 அதிகாரம் 6 வசனம். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நீங்க 2 பிரித்து பார்க்கலாம். முதலாவது, பிதாவாகிய தேவன் நமக்கு ஒருவர் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, அவருக்கென்று நாமும் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவன் நமக்கு இருக்கிறார், அவருக்கென்று நாம் ஒவ்வொருவரும் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது பாருங்க, 2வது பகுதியின் படி இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு. ஹல்லேலூயா. இரண்டாவது, அவர் சகலத்தையும் உண்டாயிருக்கிறார், நாமும் அவருக்கென்று உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், அதாவது சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொருவரும் இவ்வுலகத்துல உருவாக்கப்பட்டிருக்கிறதற்கு ஒரு நோக்கம் உண்டு. கண்டிப்பாக நிச்சயமாக கர்த்தர் அந்த நோக்க திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். நாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும், நம்மை நாம் தாழ்த்த வேண்டும். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுகிறான். மனிதர்கள் மத்தியில் அல்ல, கர்த்தருடைய சமூகத்துல நீங்க உங்களை தாழ்த்தும் பொழுது கர்த்தராகிய தேவன் நிச்சயமாக உங்களுக்கான உயர்வை கட்டளையிடுவார். உங்கள் மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, கர்த்தரின்றி நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு இவ்வளவு வருடங்கள் நீங்க எத்தனையோ பாடுகள் உபத்திரவங்களை கடந்து வந்திருக்கலாம், எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் நம்மை உயிரோடு கூட வைத்திருக்கிறார். அந்த நல்ல தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மையை நினைத்து நாம் அவருக்கு நன்றிகளை செலுத்த வேண்டும், துதிகளை ஏறெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, விசுவாசத்தில் வேரூன்றி வளர்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும். இரண்டாவது, அவரே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை. ஆதார வசனம் அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 12 வசனம். அவரே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பே இல்லை, அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவரே அன்றி, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் அன்றி வேறொரு ரட்சிப்பு நமக்கு இல்லவே இல்லை. அவர் நமக்காக வந்தார், நமக்காக ஜீவனை கொடுத்தார். நாம் ஒவ்வொருவரும் ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் சிலுவையில் ஜீவ பலியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு பிரியமானவர்களே, அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கான ரட்சிப்புக்கு என்று கட்டளையிடப்படவில்லை. பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கென்று நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பிரியமானவர்களே, அநேக பேர் ரட்சிக்கப்பட்டும் பின்மாற்றத்தில் நீங்க இருக்கிறீங்க. நீங்க இன்றைக்கும் பாவம் செய்து கொண்டிருக்கிறீங்க, பொய்கள் பேசி கொண்டிருக்கிறீங்க, சூழ்நிலைகளை காரணம் காட்டி கொண்டிருக்கிறீங்க. கர்த்தராகிய தேவன் கொடுத்த விலையேற பெற்ற அந்த ரட்சிப்பை நீங்கள் உணர்ந்தவர்களாய், அதற்கேற்ற நன்மைகளை செய்கிறவர்களாய், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் நீங்கள் காணப்பட வேண்டும். இன்னைக்கு ஏன் லைஃப்ல கஷ்டங்கள் இருக்கு, ஏன் குறைவுகள் இருக்கு, இன்னும் ஏன் நான் விடுதலை வாங்கலை, நான் பெற்றுக்கொள்ளலை, இன்னும் என்னுடைய மன விருப்பம் ஏன் நிறைவேற்றப்படலை, நான் நெடுநாள் ஜெபிக்கிறேன், நான் அதிகமாக பிரயாசப்படுறேன் அப்படின்னு சொல்றீங்களா? பிரியமானவர்களே, கர்த்தருடைய சித்தத்தை நீங்க செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களுக்கு என்று தன்னுடைய ஜீவனை கொடுத்து உங்களுக்காக விலையேற
பெற்ற ரட்சிப்பை கொடுத்த நல்ல தேவனை நினைத்து அவருடைய சித்தத்தின்படி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அவர்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீதிமானின் மன விருப்பம் நிறைவேற்றப்படுகிறது, அவன் விரும்புகிற காரியம் அவனுக்கு கிடைக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நீங்க எல்லாரும் நீதிமானாக வாழ வேண்டும். நீதிமான் யார் என்றால், வேதத்தின்படி கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு முன்பாக நடந்து உத்தமனாய் இருப்பானாகில் அவனே நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, கர்த்தரின்றி நமக்கு ரட்சிப்பும் இல்லை, அவரின்றி இந்த உலகம் உண்டாக்கப்படவும் இல்லை, அவரின்றி நாமும் உண்டாக்கப்படவில்லை. ஆகவே இன்றைக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. நீங்க சில தவறுகள் செய்திருக்கலாம், நீங்க இன்னைக்கு பின்மாற்றத்தில் இருக்கலாம், ரட்சிப்பை நீங்கள் உணராதவர்களாய் நீங்கள் காணப்படலாம். இவ்வுலக வாழ்க்கையில் வருகிற உபத்திரவங்கள், பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில பெரிதுமாய் நினைத்து நீங்க கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை நீங்க விலை மதிக்க முடியாத அந்த ரட்சிப்பை உணராதவர்களாய், அதை நீங்கள் மறந்தவர்களாய் நீங்கள் காணப்படலாம். எதுவாக இருந்தாலும் பிரியமானவர்களே, இன்றைக்கு அர்ப்பணிங்க, ஒப்புக்கொடுங்க. அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை நினைத்து கர்த்தருடைய சமூகத்துல கண்ணீர் வடித்து நீங்க ஜெபியுங்க. அந்த உணருங்க, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாக கர்த்தருடைய சித்தத்தை உங்க வாழ்க்கையில செய்யுங்க. கர்த்தர் உங்கள் மன விருப்பத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார். நீதிமானின் விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 3:17 உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்கு தக்கதாகவே அவரை அனுப்பினார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. உலகத்தை கர்த்தர் ஆக்கினைக்கு, அதாவது நியாய தீர்ப்புக்கு, அழிவுக்கு நேராக தீர்க்கும்படி அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பவில்லை. இதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகத்தில் அனுப்பினார் என்றால், 2வது பகுதியில பாருங்க, அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் நம் மீது கொண்ட அன்பினால், எல்லையற்ற அன்பினால் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ரட்சிக்கப்படுவதற்காக, ரட்சிப்பை நாம் ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்வதற்காக அவர் அனுப்பினார். ஹல்லேலூயா. ஏசாயா 43:11 நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒருவன் கிறிஸ்துவனிடத்தில் வரவில்லை என்றால் கிறிஸ்துவின் மூலமாகவே அவன் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அவரின்றி ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, அவரை நம்மை இரட்சிக்க வந்த கர்த்தர். அது மாத்திரமல்ல, அவர் இல்லாமல் ஒரு இரட்சகர் நமக்கு இல்லை என்று இந்த வசனத்தின்படி நாம் அறிந்து கொள்ளலாம். ஆகவே கர்த்தரின்றி ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்தில் நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை மாத்திரமல்ல, விடுதலையை கட்டளையிடுகிறார். எல்லா பாவ வழிகளை கர்த்தர், அந்த சிக்கல்களை, அந்த பாடுகளை, நெருக்கங்களை கர்த்தர் தகர்த்தெறிந்து நமக்கு ஒரு விடுதலையும், ஒரு ஐஸ்வர்யத்தையும், ஒரு சந்தோஷத்தையும், ஒரு சமாதானத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பாடுகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? கண்ணீரோடு காணப்படுறீங்களா? இந்த காணொலியை நீங்க ஏக்கத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? எனக்கென்று எப்போ விடுதலை கிடைக்கும் என்று நீங்க தவித்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவரே அல்லாமல் ஒரு இரட்சகர் உங்களுக்கு இல்லை, ஒரு ரட்சிப்பு உங்களுக்கு இல்லை, ஒரு விடுதலை உங்களுக்கு இல்லை என்று அவர் உறுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. தானியேல் 3:29 நேபுகாத் நேச்சரின் அறிக்கை. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களுடைய தேவனைப் போல் இரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. நேபுகாத் நேச்சர் என்ற ஒரு புறஜாதி அவன் அறிக்கையிடுகிறான். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களுடைய இந்த வாலிபர்கள் 3 பேருடைய தேவனை போல் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று அவன் அறிக்கையிடுகிறான். ஹல்லேலூயா. கிரகிக்க முடியாத காரியத்தை அவன் கண்களுக்கு முன்பாக அவன் பார்த்ததின் நிமித்தமாக, அதாவது அதிசயமான காரியத்தை அவன் பார்த்ததின் நிமித்தமாக தேவன் அவர்களை பட்சிக்கிற அக்கினியிலிருந்து எவ்விதமாக விடுதலை ஆக்கினார் என்பதையும், தேவன் அவர்களோடு கூட
இருந்தார் என்பதையும் நேபுகாத்நேச்சர் என்கிற புறஜாதியன் அறிந்து கொண்டபடியினால் அவன் நிவிதமாக சாட்சியிடுகிறான். இன்றைக்கு பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் என்று வேதம் சொல்லுகிறது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர் என்று வேதம் சொல்லுகிறது. நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த காணலை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை நான் முற்றும் கர்த்தருக்குள் விசுவாசித்து நம்புகிறேன். இந்த காணலை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கர்த்தரை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் செய்கிற நன்மையை பெற்றுக்கொண்ட நீங்க இந்த உபத்திரவ காலத்துல முறுமுறுக்காமல் அவிசுவாசம் அடையாமல் நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து முன்னேறி செல்கிறீங்களா? உங்களை ஆராய்ந்து பாருங்க. ஒரு புறஜாதியன் கர்த்தருடைய நாமத்தை, அவருடைய வல்லமையை அறிந்து அவன் இவ்விதமாக கர்த்தரை அறிக்கை செய்கிறான். இந்த 3 பேருடைய தேவனை போல் ரட்சிக்கத்தக்க வேறு ஒருவரும் இல்லை என்று அவன் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அன்றி வேறொருவராலும் நம்மை ரட்சிக்க கூடாது. ஹல்லேலூயா. 3வது, அவராலே அன்றி பரலோகத்துக்கு போக இயலாது. ஆதார வசனம் யோவான் 14:1-6. தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, 12 சீஷர்களில் ஒருவராகிய தோமா கர்த்தரை நோக்கி விதமாக கேள்வியை கேட்கிறார். ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதாவது, நீங்க செல்ற இடத்த, நீங்க போகிற இடத்த நான் அறிந்து கொள்ள முடியலையே, நீங்க எங்க போறீங்க, அதை நான் எப்படி அறிந்து கொள்றது, உங்களுடைய வழிகளை நான் எப்படி அறிந்து கொள்வது என்று கர்த்தரோடு வினாவுகிறான். கர்த்தர் விதமாக, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விதமாக அவனுக்கு மறுமொழிகளை சொல்லுகிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். அவருடைய வழியில் நாம் உட்பிரவேசித்து நடக்கும் பொழுது மாத்திரமே நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறோம். அதுவே நமக்கு ஜீவனுமாயிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியிலே அல்லாமல் அவரோடு கூட நாம் பிரவேசிக்காமல், அவரோடு கூட நடக்காமல் நாம் பிதாவாகிய தேவனிடத்தில் நாம் ஒருபொழுதும் போகவே முடியாது. அதனால் மாத்திரமே 2வது பகுதியில் மிக உறுதியாக அவர் இதை சொல்லுகிறார். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஹல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக நாம் முதலாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். அவரோடு கூட நடக்க வேண்டும். வாக் வித் ஜீசஸ்னு சொல்லுவாங்க இல்லையா? அவரோடு கூட நடந்து அவருடைய சித்தத்தை நாம் செய்யும் பொழுது மாத்திரமே நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். பிதாவினிடத்தில் நாம் சென்றடைவோம். ஹல்லேலூயா. கடைசியாக, அவரே அன்றி எதுவும் செய்ய முடியாது. ஆதார வசனம் யோவான் 15:5. ஞானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நானே திராட்சை செடி என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நீங்கள் கொடிகள், அதாவது நாம் ஒவ்வொருவரும் கொடிகளாக இருக்கிறோம். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், அதாவது அவர் நம்மோடு கூட நிலைத்திருந்தால், நாம் அவரிடத்தில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஹல்லேலூயா. அதாவது நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய், அவருடைய சுபாவம் உடையவர்களாய் நாம் காணப்படுவோம். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்றி நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் எதுவும் செய்ய முடியாது. நம்மால் நிற்க முடியாது, நடக்க முடியாது. அவருடைய கிருபையே நம்மை தாங்கி வழிநடத்துகிறது. எத்தனையோ குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்த பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய அன்பின் நிமித்தமாக நம்முடைய குற்றங்களை, குறைகளை மன்னித்து இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் புது புது கிருபைகளை கட்டளையிட்டு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் திராட்சை செடியாக இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் கொடிகளாக இருக்கிறோம். அவரை சூழ்ந்து அவரில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படும் பொழுது அவரும் நம்மோடு கூட நிலைத்திருப்பார். அது மாத்திரமல்ல, அவரின்றி நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் ஒன்றும் செய்யக்கூடாது. இன்றைக்கு சோர்ந்து போய்
போயிருக்கிற உள்ளத்துக்கு கர்த்தராகிய தேவன் விதமாக சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தையிலும் நிலைத்திருங்கள், நிச்சயமாக நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அதாவது நீங்கள் ஆசீர்வாதமான வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்வீர்கள், சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் காணப்படுவீர்கள், நீங்கள் ஆயிரங்களுக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாக இருப்பீர்கள். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசுவே அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. முதலாவது, கர்த்தரின்றி இந்த உலகம் உண்டாக்கப்படவில்லை என்பதை நம்ம பார்த்தோம். இரண்டாவது, அவரே அன்றி வேறொருவராலும் நமக்கு இரட்சிப்பில்லை என்பதை அறிந்து கொண்டோம். மூன்றாவது, அவரே அன்றி பரலோகத்துக்கு நாம் போக இயலாது. நான்காவது, அவரே அன்றி எதுவும் நம்மால் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தரின்றி நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க, உங்களை தாழ்த்துங்க. கர்த்தராகிய தேவன் நிச்சயமாக உங்களுக்கான உயர்வை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. விலையேற பெற்ற ரட்சிப்பை நினைத்து நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொடுத்து அவருடைய சித்தம் அறிந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க முற்படுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நன்மையானதை கட்டளையிடுவார். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கண்களில் கண்ணீர் வர வைக்கிற காரியங்கள்ல கர்த்தர் ஒரு விடுதலையை கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் ஆமீன் சொல்லி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க. நம்ம எல்லாரும் ஒரு மனதாக இணைந்து விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? அன்பின் பிதாவை அப்பா, எங்களை வந்து கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. குற்றங்கள் குறைகள் எங்களிடத்தில் உண்டப்பா, தயவாய் மன்னிங்க. நீர் விரும்புகிற பரிசுத்தம் வேண்டுமாப்பா. ஆண்டவரே, நீரின்றி எங்கள் வாழ்க்கையில் அணுவேதும் அசையாது. ஆண்டவரே, அண்ட சராசத்தையும் உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர். ஆண்டவரே, விலையேற பெற்ற ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்தீங்க. நீங்கள் எங்களோடு கூட நடக்க உட்பட்டு ஆண்டவரே, நீரே திராட்சை செடியாகவும் நாங்கள் கொடியாகவும் இருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் எங்களிலும் நாங்கள் உங்களிலும் நிலைத்திருக்கத்தக்க எங்களுக்கு கிருபைகளை கட்டளையிடுங்க. உம்மை விட்டு விலகாதபடிக்கு ஒரு பாக்கியத்தை கட்டளையிடுங்க. உடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்கிறது. ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு எத்தனையோ இன்னல்கள், உபத்திரவங்கள், கடினமான பாதைகளில் கடந்து வந்து அப்பா கண்ணீரோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால் நன்மைகளை கட்டளையிடுங்கப்பா. காத்திருப்பது மனதை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே அப்பா, ஜீவ விருட்சம் ஆகிய நன்மையை பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. அப்பா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என்று ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே அப்பா, உம்மை கிட்டி சேர, உம்முடைய அன்பை ருசி பார்க்க, ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்ய, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகுதிப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, உம்மிடத்தில் வந்து ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்ப தேவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, மனுஷனால் இது கூடாதுதான், உம்மால் எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா, காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நன்றி. கடன் பிரச்சனையில் வாடி தவிக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை கட்டளையிடுங்க. குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து தலையை உயர்த்தும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் நீர் கிரியை செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் அநேக பேர் வெளிதேசத்துல இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய அவங்க குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாத்து கர்த்தர் வழிநடத்தி பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அநேக பேர் ஆண்டவரே அப்பா, உம்முடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. அவங்க மன விருப்பத்தை உம்முடைய சித்தத்தின்படி இயேசுவின் நாமத்தினால் ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேற்றி கொடுங்க. இம்மட்டும் காத்து வழிநடத்தி வந்த தேவன் இனி வரும் நாட்களில் உம்முடைய பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எந்த தீங்கும் பொல்லாப்பும் அணுகாதபடிக்கு உடைய பிள்ளைகளை பாதுகாத்து உடைய பிள்ளைகளை அப்பா நீர் வழிநடத்தி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குழந்தைகளுக்காக, வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப வயதை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. பெற்றோருக்கு மனமகிழ்ச்சி தருகிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் நீர் மாற்றி பிள்ளைகளை ஆசீர்வதித்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரம் அல்ல தகப்பனே, இன்னும் அநேக பேர் அப்பா ஆண்டவரே பிஸ்னஸில் ஆண்டவரே லாஸ் ஆகி சோர்ந்து போயிருக்கிறாங்க. இன்னும் அநேக பேர் ஆண்டவரே அவர்களுக்கு வரக்கூடிய பணங்கள் முடக்கப்பட்டு ஆண்டவரே அவர்கள் கிடைக்காமல் அவர்கள் தவித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆசீர்வாத தடைகளை இயேசுவின் நாமத்தால் நிர்மூலமாக்கி போடுங்க ஆண்டவரே. அப்பா, அவர்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க, கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆசீர்வதித்து அவர்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து அவர்கள் களஞ்சியங்களை இயேசுவின் நாமத்தால் பெருக பண்ணுங்க தகப்பனே. கர்த்தருடைய சமூகம் பிள்ளைகளுக்கு முன்பாக
முன்பாக சென்று கோணலான வழிகளை பிள்ளைகளுக்கு செவ்வைப்படுத்தி பிள்ளைகளை வழிநடத்தி பிள்ளைகளை பாதுகாத்து நீரே அப்பா சகாயராய் பிள்ளைகள் மனுஷருக்கு பயப்படாதபடிக்கு கர்த்தர் ஆண்டவரே பிள்ளைகள் முன்னேறி செல்ல இவ்வுலக வாழ்க்கையில் வருகிற எல்லா பாடுகள் உபத்திரவங்கள் சத்துருவின் நிமித்தமாக வருகிற நெருக்கங்களை மேற்கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துக்கிறோம், பெருமையாக்குகிறோம். உடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாற்றி கர்த்தரிடத்திலிருந்து ரட்சிப்பை பெற்ற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் தாமே ஆசீர்வதித்து நன்மைகள் பெருக செய்து உங்களை பாதுகாத்து வழிநடத்துவாராக. காட் பிளஸ் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.